வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, வெய்ய நாள் ஆரம்பிச்சிட்டுனாலே நம்மளால் ரொம்ப நாளை கிச்சனில் இருக்க முடியாது, எல்லாருக்குமே இதான் பிரச்சனை. ஸோ 1 பாட்டில் நம்ம வந்துட்டு மசாலா கிச்சடி அப்படின்னு ஒன்று உண்டு. இது என்ன ரவையை வச்சு பண்ணுறதா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்கோ. இது வந்து என்னென்னு கேட்டேன்னா பாஸ்மதி அரிசி அண்ட் பச்சைப்பயிறு, இது ரெண்டையும் வச்சு பண்ண போகிறோம். பச்சைப்பயிரெலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது, ப்ரோட்டீன் ரிச் வேறு. இது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இது எல்லாத்தையும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து நார்த்லலாம் போனீங்கன்னா கட்ச்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள்லாம் போவோம். அந்த நாளில் அதெல்லாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போது பாம்பேயில் போயிருக்கிறதெல்லாம் அதில் வந்து இதை பண்ணி போட்டு மேலே வந்து ஒரு குழிக்கரண்டியால் நெய் எடுத்து அப்படியே வார்ப்பான் பாருங்கோ. அப்போல்லாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பட் என் கஸில் அவரெலாம் ரொம்ப ரசித்து சாப்பிடுவார். பட் அதனால நான் அதுக்கப்புறம் இதை சப்சிக்வெண்ட்லி ஆற்றுல பண்ண ஆரம்பித்தேன். ஹோப்ஃபுல்லி இது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வந்துட்டு இப்போது 3 பச்சை மிளகா போடுறேன். ஒரு கட்டு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துட்டுருக்கேன். தண்டெல்லாம் இருந்தால் இன்னும் இது இல்லை, அப்படியே போட்டுருங்க. இதுக்கு வந்து வேறு வழியே இல்லை, நானுமே ஆட் பண்ண தான் பண்ணுவேன். ஆனால் நான் சாப்பிடுவேனான்னு கேட்டேன்னா மாட்டேன். இது ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும்னு குழந்தை எல்லாமும் சொல்லுவாள், எங்கள் ஆத்துக்காரும் சொல்லுவார். ஸோ அதனால நான் இதை சொல்கிறேன். பூண்டு பல் 4 பல் வச்சுட்டு தான் ஆகணும். இதுக்கு ஒரு 4 பல். இது இல்லாமல் பண்ண முடியாதா மம்மின்னு சொல்லி கேட்டேன்னா, இதெல்லாம் தான் அதுக்கு ஒரு வாசனை. நீங்கள் இல்லாமல் பண்ணிக்கிறேன்னா வெங்காயம் மட்டும் போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கோங்க. பட் இது போட்டேன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதுதான் அவளுடைய ஒரு இது. ஸோ இதை அரைச்சின்னு வந்துடலாம். தண்ணி விட்டு இதை நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சின்னு வந்துடலாம். இதை பின்னாடியே இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன மாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா கடின்னு ஒன்று பண்ணுவாள். அது டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருப்பேன். நம்மளுடைய மோர் குழம்பு தான் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி பண்ணுவாள். அந்த கடி நம்ம பண்ணலாம், அடுத்தப்பில் விரைவில் பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறதுன்றது அப்புறமா பார்க்கலாம். நம்ம இதுக்கு வந்து எண்ணெய் விடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் விடுறேன். ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 3 கிராம்பு. இதுமாரி வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். கேரட் போடலாம், ஒரு 2 கேரட். பட்டாணி, இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஃப்ரோசன் பட்டாணி. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அதையும் போடுங்க. ஒரு 10 பீன்ஸ். இந்த கொத்தமல்லி பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. கொட்டி நல்லா வதக்கிடலாம். இது நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இது பாஸ்மதி ரைஸில் பண்ணால் தான் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஈஸியாக குழஞ்சி வரும். அதனால் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இல்லை சோனா மசூரி எடுத்துக்கிறேன்னாலும் எடுத்துக்கோங்க. பச்சரிசி எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் கொஞ்ச நாளை நல்லா ஊற வச்சுட்டு இதை நீங்கள் பண்ணினேன்னா நல்லா ஒரு 1/2 hour கிட்ட பச்சரிசி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு பண்ணினேன்னா நல்லா வரும். இதில் நான் இன்னும் உருளைக்கிழங்கு போடணும்.
அண்ட் தக்காளி போடணும். இது ரெண்டும் கொஞ்சம் வதங்கிட்டதுக்கப்புறம் போட்டுடுறேன். கொஞ்சம் இதில் இருக்கிற இந்த பச்சை வாசனை போட்டும் வதக்கிடலாம். அது வரைக்கும் நீங்கள் அரிசி பருப்பு ரெண்டும் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஜலம் விடணும் நம்ம. இப்போ இது ஒரு கப்பு, இது ஒரு கப்பு, ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. எப்பயுமே அரிசி எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு பச்சை பயிரும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஈக்குவலாக சோக் பண்ணி எடுத்து வச்சுருங்கோ. அதுக்கு போட்டுட்டு அதுக்கு 1:3 அப்படிங்கிற ரேஷில் அரிசிக்கு ஜலம் விடுங்கோ. இதுக்கு 1:2 அப்படின்ற ரேஷியோவில் அப்போ டோட்டலாக இப்போ நம்ம 5 கப் கிட்ட தண்ணி விடணும். அஞ்சு கப் தண்ணி விட்டு வச்சுருக்கேன் ரெடியாக. ஏன்னா இதில் தான் அரைச்சின்னு வந்தோம். இதை அப்படியே வாஷ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு தான். ஸோ ஒரு உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணலாம். ஒரு பெரிய தக்காளி. தண்ணியை இதில் விட்டுடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட போட்டுறேன். 1.5 2 அவளோட சௌகரிய பிரகாரம் பார்த்து போட்டுக்கோங்க. 2 வரைக்கும் போடலாம். எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வேணும், அதனால் நான் 1.5 போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் அரிசி ஆட் பண்ணலாம். பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்ததும் மூடிடலாம். இதை மீடியம் ஹையில் வச்சு ஒரு 3 விசில் வாங்கினாலே நல்லா குழஞ்சி போய்டும். இது நல்லா ஃபுல் ப்ரெஷர் இறங்கினப்புறம் நல்லா கரண்டியால் மசிச்சுட்டு மேலே கொஞ்சம் நெய் விட்டு இதை பரிமாறிடலாம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப 1 பாட்டில் ஆறது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வந்துடுத்து மூடிடலாம். மீடியம் ஹைக்கு வைக்கிறேன். ஸோ இது ஒரு 3 விசில் வரட்டும், பார்க்கலாம். நம்ம கிச்சடி ரெடி ஆகிடுது. நல்ல கமன்னு வாசனையாக இருக்குது. மேலே ஒரு ஸ்பூன் நெய் விடலாம். நீங்கள் பரமாடுறதே நீங்கள் எந்த இதில் சர்வ் பண்ணுறீங்களோ அந்த இதில் அப்படியே நெய் விட்டு எடுத்து வச்சுக்கணும். நல்ல ஜோராக இருக்கும். ஜோரான மசாலா கிச்சடி தயார். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.